வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஹாலிவுட் மர்டர் மிஸ்ட்ரி படமா வெளிவந்திருக்கிற வேக்கப் டெத் மேன் ஏ நைஃப் அவுட் மிஸ்ட்ரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ டேனியல் கிரெஜ் ஒரு தனியார் துப்பறிவாளரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு புதுசா ஒரு ஃபாதர் ஒருத்தர் வராரு. அவர் வந்த கொஞ்ச நாள்ல அந்த சர்ச்சில் ஒரு மர்மமான மரணம் ஒண்ணு ஏற்படுது. போலீஸ் விசாரணையில அந்த ஃபாதர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸுக்குள்ள வந்து இந்த கேஸ்ல இருக்கிற மர்மங்களை எப்படி ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதையும், விலை மதிக்க முடியாத அந்த பொருள் யாருகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட ஹீரோ டேனியல் கிரெஜ் துப்பறிவாளர் கதாபாத்திரத்துக்கு கதி கச்சிதமாவே புரிஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவரை நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல பார்த்திருப்போம். அந்த கதாபாத்திரத்துல இருந்து திடீர்னு துப்பறிவாளர் கதாபாத்திரத்துக்கு வரும்போது ஆடியன்ஸ் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரத்துக்கு கதி கச்சிதமாவே அவரு உயிர் கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட டைரக்டர் ரியான் ஜான்சன் தான் இந்த படத்துக்கு ரைட்டராகவும் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்த கிளாஸ் ஆனியன் படத்துல இருந்த குறைகளை இந்த படத்தோட ரைட்டிங்ல அவரு சரி பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படம் ஆரம்பிச்ச 40 நிமிஷத்துல இருந்து படம் முடிகிற வரைக்குமே ஆடியன்ஸுக்கு பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே கொடுக்கிற அளவுக்கு திரைக்கதைய டைரக்டர் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் நைஃப் அவுட் சீரீஸ்ல 3வது பாகம். இதுக்கு முன்னாடி வந்த 2 பாகத்தை பார்க்காமயே டைரக்டா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குது. படத்தோட கடைசி 30 நிமிஷத்துல ஹீரோ எல்லா மர்மத்தையும் வெளிக்கொண்டுட்டு வருவாரு. அந்த காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்குது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சினிமோட்டோகிராபிக் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குது. படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களமும் இருக்குது. ஹீரோ ஒரு துப்பறிவாளரா இருப்பாரு. சில சஸ்பெக்ட் இருப்பாங்க. அவங்கல இருந்து ஒரு குற்றவாளியை ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரியான ஒரு பாணியில தான் இந்த படத்தோட கதைக்களமும் மூவ் ஆகுது. படத்தோட முதல் 40 நிமிஷத்துல கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் படத்துல இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் ஆரம்பிக்குது. அந்த முதல் 40 நிமிஷத்தை இன்னுமே இவங்க கொஞ்சம் கிறிஸ்பா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள் மர்டர் மிஸ்ட்ரி ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.